மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். போலியான ரேணுகா சுடர் இருந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த மல்லியை வந்துட்டு அதாவது அவளை வெறுப்பேற்றுட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கடைசியில் தன்னுடைய தலையிலேயே வெடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க இந்த சுடர். ஆனால் கூடிய சீக்கிரம் நாம் மல்லி இருந்துட்டு சுடரின் சுயரூபத்தை விஜய் கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினச்சலாம். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு ஆதரவாக அதாவது இந்த மனோகரனும் சரி இந்த அதாவது நாகும் சரி எப்படியாச்சும் ஒன்று பண்ணி மல்லியை நல்லபடியாக விஜய் கூட சேர்த்து வைக்கணும். ஏன்னா போகிற போக்க பார்த்தா விஜய் ரேணுகாவுடைய பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியோடைய பேச்சை கேட்டு மல்லியை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடியே சுடரின் சுயரூபத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இல்லையா. எப்படி இருந்தாலும் கடைசியில் நீதி நேர்மை நியாயம் இதுதான் வெள்ளன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது வாய்மையே வெள்ளன்னு சும்மா சொல்லியிருப்பாங்க. முதல்ல என்னமோ எல்லாமே தனக்கு தான் சொந்தம் அப்படின்றபடி தான் இந்த சுடருக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் கடைசியில் தான் தீர்ப்பு வரும்போது தான் தெரியும் யார் உண்மையானவங்க யார் பொய்யா நடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமே. ஒரு பக்கம் இந்த அதாவது சுடரும் அமைதி இல்லாமல் ஏன்னா விஜயை தங்க வலைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக விஜய் நமக்கு தான் கல்யாண தேதியெல்லாம் குறிச்சாச்சு இல்லையா. சரி நான் கதிரேஷன் அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன், வா வெளியில் போயிட்டு நமக்கு தேவையானது கல்யாணத்துக்கு தேவையானது இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இந்த விஜய் கூப்பிடுவாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜயால் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்க முடியதில்லை. மறுபக்கம் சரி வெண்பாவையும் கூட்டிக்கலாம் மல்லியும் கூட்டிக்கலாம். அப்போது இந்த ரேணுகா சொல்கிற ஒரே விஷயம், மல்லி எதுக்காக விஜய் ஆல்ரெடி மல்லியை தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லையா, இப்போ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அப்படி இருக்கும்போது மல்லியெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு இப்போது இந்த ரேணுகா சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் நான் வரல, அதாவது நீங்களே போயிட்டு வாங்க, ஏன்னா வீட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவள் வீட்டில் ஒரு வேலைக்காரி தானே அவள் வேலையெல்லாம் செய்யட்டும் அப்படின்ட்டு இப்போவே இந்த சுடர்ந்துட்டு அவளுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனாலுமே மறுபக்கம் இப்போ பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தவுமே நம்ம வெண்பா இருந்துட்டு ஏன் மல்லியமாக வரல, நீங்களும் வந்திருந்தா ஜாலி இருந்திருக்குமே, அதாவது நீ என்னடா டாடா கூடையும் அதாவது உன்னோட ரேணுங்க அம்மா கூடையும் தானே போனேன், அப்படி இருக்கும்போது ஏன்டா ஃபீல் பண்ணுறேன்னு கேட்கும்போது மல்லியம்மா 1000 பேர் கூட போனாலும் அம்மா ஒருத்தர் ஸ்தானத்துக்கு ஈடாகுமா, எப்போவுமே நீங்கள் எனக்கு அம்மா தான், அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு இப்போது நம்ம வெண்பா சொல்கிறத இந்த சுடருடைய காதால் கேட்கவே முடியல, அந்த அளவுக்கு வெறுப்பாகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம விஜய் இருந்துட்டு இனி மல்லியை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மல்லி நான் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகணும் டவல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. சரி இருங்க எடுத்துகிட்டு வரேன், மல்லி எடுத்துகிட்டு வராத நீ நான் சேர்ந்து குளிப்போமா அப்படின்ட்டு இப்போது நம்ம விஜய் பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் பார்த்து இந்த சுடருக்கு அப்படியே வயிற்றுல தீ பிடிச்சி ஒரு பக்கம் கபகபன்னு எரிய ஆரம்பிச்சிருது. இந்த சுடருக்கு அதாவது என்ன தான் அடுத்தவங்களுடைய சொத்தை ஆசைப்படலாம், ஆனால் இந்த அளவுக்கு பேராசை பிடிச்சிருக்க கூடாது, பேராசை பெரும் நஷ்டன்றபடி தான் இந்த சுடர் கடைசியில் ஜெயிலில் போயிட்டு கம்பி என்ன போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது. நான் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.